நாடு நல்லவர்கள்ட்ட வந்தால் நல்லது. நாட்டுக்கு ராஜயோகம், மக்களுக்கு ராஜயோகம். அநேகமாக எங்கள் சீமான் வருவார். நாங்கள் ஒரு கணிப்பில் இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற ஊடகம் ஜெயா டிவியை தவிர இது எல்லாமே கண்ட்ரோல் திமுக கண்ட்ரோல் தான். இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்யும். நீங்கள் பாருங்க, ஒரு நேரத்தில் பாருங்க. எப்போ ஆட்சி பண்ண போறீங்க? நீங்கள் எல்லாம் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அது எப்படி நாங்கள் வெளியே? நீங்கள் யாருக்கு? நீங்கள் தற்கொலைக்கு போட்டிருப்பீங்க தானே? இல்லையே, அதான் அதுக்கு தான் போட்டிருக்கீங்க. இல்ல, ஓட்டை நாசம் பண்ணிட்டீங்களா? பாதி பேர் ஓட்ட யாரு? நீங்களா? ஆனா நேத்து முழுக்க முழுக்க எல்லா சேனல்லையும் ஒரு எக்ஸிட் போல் வெளியாகி இருக்கு. அதுல விஜய் அவர்கள் 120 தொகுதி ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. யார் சொன்னது? எக்ஸிட் போல் அந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள்லாம் 120. அப்ப ஆட்சி அமைக்கிறாரு. அவர்தான் முதலமைச்சர். போட்டாங்க, நீ பாக்கலையா? 30 மந்திரி போட்டாங்க, பட்டியலே வெளியிட்டாங்க. அப்ப மக்களை நீங்க தான் எவ்வளோ தற்கொலை முட்டாளுங்க. உங்களையே வேலை செய்யாது தற்கொலை. அண்ணன் தோத்துட்டாருன்னா நாங்க தற்கொலை பண்ணிக்குவோம், குடும்பத்தோட தற்கொலை. வீட்டுல எல்லாத்துக்கும் மருந்தை கொடுத்து நானும் குடிச்சிருவேன் அப்படிங்கிறான். ஓ சரி, சந்தோஷம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. ஸோ தேர்தல் முடிஞ்சு அதற்கான ரிசல்ட்டுக்காக நம்ம இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சொல்லுங்க, 4ஆம் தேதி யாருக்கு ராஜயோகம்? ராஜயோகம் நல்லவர்களுக்கு ராஜயோகம். நாடு நல்லவர்கள்ட்ட வந்தால் நல்லது. நாட்டுக்கு ராஜயோகம், மக்களுக்கு ராஜயோகம். அநேகமாக எங்கள் சீமான் வருவார். நாங்கள் ஒரு கணிப்பில் இருக்கிறோம். பார்ப்போம். சீமான் அவர்கள் தான் வருவாருன்னு சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு? அரசியல் நடத்துறாரு, கட்சி நடத்துகிறோம். அப்போ ஒரு ஓட்டப்பந்தத்தில் ஓடும் போது நான் தோத்துருவேன் நான் ஓடுவாங்க. வெற்றி பெறதானே ஓடுறது. வெற்றி பெறுவோன்னு ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுங்க. நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லாதீங்க. ஜெயிப்போங்க நம்பிக்கையோட தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். மக்கள் பார்க்கணும். அந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு நினைக்கிறோம். நாங்கள் கஞ்சா அப்படின்லாம் ஒழிக்கிறோம்னு நினைக்கிறோம். சாராயத்தை ஒழிக்கிறோம்னு நினைக்கிறோம். இந்த பாலியல் சுத்தரவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். மக்கள் நல்லா வாழணும்னு நினைக்கிறோம். அதை மக்களும் நினைக்கிறோம். அப்ப திமுக அதிமுக இதெல்லாம் நினைக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க? நினைக்கலையே. திமுக என்ன நினைச்சிருக்கு? சாராய கடை திறந்து வச்சது அவங்க தான். ஆமா இல்லையா? கஞ்சா விற்கிறது திமுக காரவங்க தான். சாராய கடை அவங்க திறக்கல, இவர் திறக்கலாம். 2 பேருக்கு இருக்கு. அதிமுக திமுகவுக்கு இருக்கு. எல்லாமே இப்ப சாராய கடை நடத்துறது யாரு? இப்ப நடத்துறது யாரு? திமுக அரசு நடத்துது. ஏன் நடத்தணும்? அப்ப நல்ல அரசா இருந்தா இழுத்து முடியிருக்கணும். அப்ப இவங்க குடிகார அரசு அப்படிதான் நடத்திட்டு இருக்கோம். பாலியல் பண்றாங்க யாருன்னு கேட்டாக்கா திமுக காரவங்க. அண்ணா திமுக ஆட்சியாக இருக்கும்போது அண்ணா திமுக காரவங்க. எங்க எது பண்ணாலும் திமுக தான் காரணமா? நம்ம சொல்லல, மாற்றவங்க சொல்றாங்க. இவர் யாருன்னா அவர் அண்ணா திமுக காரு. இவர் யாரு? திமுக. அண்ணா திமுக பீரியட்ல அண்ணா திமுக காரவங்களா போடுவாங்க, திமுக காரவங்க திமுகவா போடுவாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க தான் வருவாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் அவர்கள் நிறையா பழகிட்டாங்க. லஞ்சம் வாங்கி, ஊழல் பண்ணி, திருடி, கையூட்டு வாங்கி இதெல்லாம் பழகிட்டாங்க. அவங்கள திருத்த முடியாது. இந்த மக்கள்லாம் நினைச்சலாம் திருத்தலாம். பார்ப்போம் இந்த எலெக்ஷன் முடிவு எப்படி வருது. 4ஆம் தேதி. சார், மேம் சொன்னாங்க சீமான் அவர்கள் தான் வெற்றி பெறுவார், அப்பதான் இந்த நாட்டு மக்களுக்கு ராஜயோகம்னு சொல்றாங்க. மாப்பிள்ளை ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம். ஐயாவுக்கு ராஜயோகம் டாப்பா போட்டுறது. நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன், மாப்பிள்ளை ஜெயிக்கணும், மக்கள் வாக்களிக்கணும். ஆனா வாக்களிச்சு முடிச்சுட்டாங்க. வாக்கு தான் என்ன போறாங்க. ஆமா, 1-2 செய்தி சேனல்களில் சொல்கிறாங்க அவருக்கு அவர் 5லேருந்து 8 ஜெயிப்பாருன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் சொல்கிறாரு 0 தான் வருங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு அவர் மட்டுமாவது ஜெயிப்பாருன்றாங்க. யார் ஜெயித்தாலும் வச்சாலும் சீமானுடைய தனி ட்ராக்கு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த 8.2% வாக்கு கூட வாங்க மாட்டாருன்னு சில ஊடகங்கள் பேசுது. யாரு? உங்களுடைய ஊடகங்கள் லூஸ் தனமா கைவிட்டு வாங்குற ஊடகங்கள். ஆமா, ஒரு சேனல் கூட அவரை பத்தி பேசுறது இல்ல. நேத்து விஜயை பத்தி பேசிட்டு இருக்காங்க.
அமௌண்ட் தான் 7 கோடி அமௌண்ட் தான் 7 கோடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடிச்சிருது, அமௌண்ட் அடிச்சிருது. என்ன பேர் வரணும், போட்டோ வரணும். எங்க அண்ணா விரும்பல. அதாவது விரும்பலையா இல்ல காசு இல்லையா? ஏமா காசு இல்லாம இல்ல, இல்லாத காசா என்ன பிச்சை எடுக்கிறாரு சார்? அவர் திரள் நிதி வாங்கி தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. திரள் நிதி என்ன எல்லாரும் தான் வாங்குவாங்க, எல்லா கட்சியும் வாங்கும் திரள் நிதி. எந்த கட்சி வாங்கல? எல்லா கட்சியும் வாங்கும், வாங்குது. எல்லா கட்சியும் திரள் நிதி வாங்கும். அது திரள் நிதிங்கிறது வந்து மக்களால கொடுக்கறது, அது அன்பளிப்பு. சில பேர் கமிஷனா வாங்கிடுவாங்க, சில பேர் அடிச்சு வாங்குவாங்க. எங்க அண்ணன் வந்து கேட்க மாட்டாரு, அவங்களும் அன்பளிப்பா அடிச்சு யார் வாங்குறாங்க? திமுக அண்ணா திமுக அடிச்சு வீடு பூந்து அடிச்சு வாங்குவோம். அதெல்லாம் இது வாங்குவாங்க, கட்டிக்கு வாங்குவாங்க. அதெல்லாம் சாராக்கல்ல போனால் சண்டை போட்டு வாங்குவாங்க, வீடுகளில் புந்து வாங்குவாங்க. நடந்திருக்க பாருங்க, டிவியெல்லாம் பாருங்க, பார்த்தா தெரியும். அந்த டிவி எல்லாம் பார்க்கும்போது ஒரே விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வர போகுது, தமிழ்நாடு மறுபடியும் வந்து சீரா சிறப்பா வந்து வளர போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஊடகம் ஃபுல்லா திமுகவுது தான் இன்னைக்கு இருக்கிற ஊடகம். ஜெயா டிவியை தவிர இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் வந்து திமுக கண்ட்ரோல் தான். இவர்கள் என்ன சொல்றாங்களோ அதான் செய்யும். ஸ்டாலின் ஒரு இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எந்த சேனல், தந்தியிலேருந்து புதிய தலைமுறையிலேருந்து எல்லா சேனலும் தொடங்க, நீங்க ஜெயா டிவியை தவிர்த்து மீது எல்லாத்துலயும் வந்து அதே சேம் நியூஸா டிட்டோ ஓடிட்டு இருக்கும். ஒரு நடைப்பயணம் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த லாஸ்ட் வரைக்கும் வாங்க ஒரு 20 சேனல் ஃபுல்லா அதான் ஓடிட்டு இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் நடைப்பயணம். ஆமா, அவர் நடைப்பயணம் பண்ணார், அவர் தும்மினார், அவர் இருமினார், அவர் கொட்டாவை விட்டார், அவர் வந்து அச்சு என்றார், உச்சு என்றார்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா அவர்களோட ஊடகம் அது. நாங்க வந்து அதை எதிர்பார்க்கலாமா? எங்களுக்கு அந்த ஊடக வெளிச்சம் வேண்டாம். நாங்க மக்கள் அதே ஊடக வெளிச்சம் வேணும்னு கஷ்டப்படுறீங்களே. ஐயோ, நான் வந்து மணிக்கணக்கா பேசுறேன், என்ன யாரும் எடுத்து போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆமா, பொதுவான ஒரு நிகழ்ச்சி நடக்குது, பொதுவா எல்லா கட்சியை பத்தி சொல்றோமா இல்லையா? எல்லா ஊடக தர்மம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு, எல்லாரையும் பத்தி சொல்லணுமா இல்லையா? நேத்து வந்து விஜய் கரெக்டா களத்துல இருக்கிறவங்கள சொல்றாங்க. அவர் களத்துல இல்லாம களத்து மேட்ல இருக்காரு. களத்துல இவர் எங்க இருக்காரு? இவர் அமெரிக்காவுல இருக்காரா, ரஷ்யாவுல இருக்காரா, இல்ல வந்து ஹாங்காங்ல இருக்காரா? எங்க இருக்காரு? ஆதரவு இல்லையே. மக்கள் ஆதரவு இருக்கு. கட்டிங்மா கட்டிங், பணம் கொடுத்தா பேசுவாங்க. நம்ம என்ன சொல்ல, என் மதிப்பு எனக்கு தெரியும், என்னோட உழைப்பு எனக்கு தெரியும், எனக்கு மெதுவாக நம்ம ஏறுறேன், நான் சொந்தமா என் காலில் ஏறணும்னு நினைக்கிறேன். இல்ல, அவருக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது இல்லையா? மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அவரோட மதிப்பு என்ன, அவரோட உழைப்பு என்னன்னு. எங்க அண்ணன் வந்து தமிழ்நாடு வந்து தமிழர்கள் ஆளணும்னு நினைக்கிறாரு. இந்த கூட்டு வந்து வேணான்னு நினைக்கிறாரு. எல்லாரையும் கூட்டு சேர்க்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் தமிழர் தானே? 20 அதான் தமிழர் ஆளணும்னு நினைக்கிறோம். நான் எடப்பாடி வேணான்னு சொல்ல, தமிழர்கள் ஆளணும் தமிழ்நாட்டை. இந்த இடையில வந்து 20 பேர் கூட்டணி, 30 பேர் கூட்டணி, இவங்களுக்கு 4 சீட்டு, இவங்களுக்கு 3 சீட்டு, 2 சீட்டு, 1 சீட்டு, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நாங்க எல்லாருக்கும் கொடுத்து அவங்க கூட்டணி சேர்க்கிறாங்கம்மா. அவங்க கொடி வந்து 22 கொடி அதிமுக பிஜேபியோட சேர்ந்துருச்சு. இவங்க பாருங்க, அப்பா வந்து இன்னொருத்தர் சின்னம்மா கூட இருக்காரு, புள்ள வந்து பிஜேபியோட இருக்கு. இப்படி கூட்டணி. விஜயகாந்த் மனைவி பாருங்க 10 சீட்டுக்காக வந்து திமுகவில் கூட்டணி போட்டிருக்கு. 10 சீட்டுக்காக அவர் எப்படி இருந்தாரு? அவர் அழிச்சதே வந்து திமுக தான். தெரியும்ல, நியாயமா தானே யோசிச்சிருக்காங்க. தனியா நின்னா எப்படியும் ஜெயிக்க மாட்டோம், திமுக நின்னா அதுலயாச்சும் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு மக்களுக்கு தொண்டு செய்யலாம். ஒரு மானம் கெட்டதனம். காசுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம், யாரு கால வேணா விழுவோமா. இப்ப எம்பி கொடுத்திருக்கோமே, அப்புறம் என்ன எம்பி கொடுத்திருக்கோமே? அதான் எம்பி தான் கொடுப்பாங்க, வாங்கவாதான் வந்திருக்காங்க. கொடுத்திருக்கோம்ல. ஆமா, நீ கொடுப்பியா? திருமாவளவனுக்கு 8 சீட்டு. எங்க நாங்க தான் கூட்டணி இல்லையேப்பா, நாங்க தனிச்சு நிக்கிறோம். இங்க பாரு, ஒரே கட்சி ஒரே ஆட்சி, அப்படி மேல தூக்கி பறக்கும் போது ஒரே கொடி பறக்கும், புலிக்கொடி பறக்கலாம். அத பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்டே, சீமானு இருக்க மாட்டாரு. அதான் எப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருங்கண்ணா, நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க. இப்படிதான் வந்து நிறைய பேர் இப்படிதான் நினைச்சாங்க. அவருக்கு 62 வயசு ஆயிடுச்சு. ஆவட்டம், இருப்பாரு. என்ன கலைஞர் 100 வயசு வரைக்கும் படுத்துக்கிட்டே ஆட்சி பண்ணாரு. அது சரி, உங்க கருணாநிதி 100 வயசு வரைக்கும் சக்கரனா இருக்காருல உட்காந்து ஆட்சி பண்ணாரு. ஸ்டாலினுக்கு நீங்க என்ன வயசு? 78 வயசு ஆகுதா? 79? 72. 5 வயசு குறைச்சிட்டாரு. 72 தான். எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் வந்து இன்னமும் வந்து நடக்க முடியலன்னா கூட தத்தி தத்தி பேசிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஏன் எங்க அண்ணன் ஆட்சி பண்ண மாட்டாரு? நீங்க பாருங்க, ஒரு நேரத்துல பாருங்க. எப்போ ஆட்சி பண்ண போறீங்க? நீங்க எல்லாம் ஓட்டு, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க?
அது எப்படி நாங்க வெளியே நீங்க யாருக்கு நீங்க தற்கொலைக்கு போட்டிருப்பீங்க அதானே? இல்லையே நாங்க கரெக்டா சொல்றேன். அதான் அதுக்குதான் போட்டிருக்கீங்க. இல்ல நான் ஓட்டத நாசம் பண்ணிட்டீங்களா? பாதி பேர் ஓட்ட யாரு நீங்களா? இல்ல 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 எனக்கு தெரியும், எனக்கு ஆள் சொன்னாங்க நீங்க போடும்போது யாருக்கு போட்டீங்கன்னு தெரியும். அதான் ஏதோ ஒன்று உருப்படாத கட்சிக்கு போட்டீங்க. மக்கள் தான் மனசு வைக்கணுமா. ஆனால் இந்த தடவை ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. நிறைய இடத்துல மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்காங்கம்மா. நாங்கள் வந்தும்மா மற்றவங்க மாதிரி சாராய கடையை வச்சிருக்கணும், கஞ்சா விற்கணும், அபின் விற்கணும், பெண்களை வந்து நிறைய நாம் தமிழருடைய ஆதரவாளர்களே சமீபத்துல கஞ்சாவுடைய இதுவெல்லாம் வந்து கைது செஞ்சாங்க. எங்க பண்ணிருக்காங்க போய் அதெல்லாம் ஏன் கைது? எங்க அண்ணனே பிடிச்சி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி எங்க அண்ணன் கட்சியோடு தூக்கிடுவாரு. இப்போ கட்சியோடு வெளியில போனாங்களா யாரு நினைக்கிறாங்க? ஏதோ தவறு பண்ணாங்க அதனாலதான் வெளில அனுப்புறது. சரியா? அப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறின எல்லாருமே தவறு பண்ணவங்களா இருக்கலாம். அப்ப காளியம்மாளும் ஏதோ தவறு செஞ்சுட்டு இருக்கலாம். ஏன் அவங்க போறாங்க? அவங்க போக வேண்டிய அவசியம் என்ன? இப்ப நானே இருக்கேன், ஒரு தவறு பண்ணும் பொழுது என் மனசு இடம் கொடுக்காது, சரிமே வேணாம் ஒதுங்கிடுவோன்னு ஒதுங்குறது தான்மா. அது அதை வந்து என்னன்னா ப்ரூஃப்லாம் தெரியாது நம்மளுக்கு. இல்லைன்னா ஏன் வெளியில இல்லை பண ஆசை. அப்போ உங்களுக்கு ஆதரவு தரலைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள மடக்குவீங்க. அதாவது எனக்கு இப்போ என்ன நான் சொல்லட்டா, இப்போ அரசியல் வாங்கினா வீட்டில் இருந்துருவேன். நான் வேற கட்சிக்கு போக மாட்டேன். நான் வேற கட்சிக்கு ஏன் தாவணும்? அங்கே சும்மா போகலையே. நம்ம இங்க இருந்து என்ன மக்களுக்கு நிஜமாவே தொண்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க எங்க இருந்தாலும் சரி அவங்க செய்ய வேண்டியதை செய்யக்கூடிய ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு அடித்தளமா பயன்படுத்திக்கிறாங்க. நேத்து வேற வாய் இன்னைக்கு வேற வாயா? சீமான் அவர்களும் அப்படித்தானே பேசுறாரு. நான் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், கமிஷன் இருக்கக்கூடாது, கரப்ஷன் இருக்கக்கூடாது, நாங்கள் உண்மை சத்தியமாகவும் நேர்மையாகவும் இருப்போம், நாங்கள் வந்து ஏனென்றால் நாங்கள்லாம் தமிழர்கள், எங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி என்று பேசிய வாய் தானே. அப்படி பேசின வாயை சொந்த பணத்தை எடுத்து கட்சியை நடத்தணும், ஏன் திரள் நிதி வாங்கி நடத்துறீங்க? இதெல்லாம் பாருங்க, திரள் நிதிங்கிறது பொதுவான எல்லா கட்சியும் நடக்குமா? அது திரள் நிதிங்கிறது வந்து திருடல போய் திருடல நிதி தான் இருக்கக்கூடாது. அதிமுக மாதிரி திமுக மாதிரி திருடுறது கிடையாது. போய் அவங்க அடிச்சு புடுங்கிறது இல்ல, மிரட்டி வாங்குறது இல்ல, ஒரு கேஸை போட்டு உன்னை தூக்கி உள்ள வச்சுட்டு உன்னை அமௌண்ட் கொண்டு கேட்டு வாங்குறது இல்ல. எங்க அண்ணன் கம்ப்யூட்டர் இருப்பாரு, அவங்களும் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து அன்பா கொடுக்கறது. அந்த கல்யாணத்துக்கு மொய் எழுதுவாங்க தெரியுமா, ஒரு உதவி செய்யறது, அதான் திரள் நிதி. திரட்டுறது, அந்த நிதியை வந்து திரட்டுறது வந்து திரள் நிதி. இது திருட்டு நிதி. இது அதனால இது வேற அது வேற. நீங்க திருட்டு நிதியை நினைச்சிட்டே பேசிட்டீங்க. இதுக்கு பேர் திரள் நிதி. சார் இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அது பூரா பொய்யா பேசுது, ஒண்ணுமே உண்மை இல்ல. திரள் நிதி வாங்குறாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அது எல்லா கட்சியிலயும் தான் வாங்குறாங்க. நன்கொடைங்கிறத கட்சிக்கு நன்கொடை கொடுக்குறாங்க. இவங்க அதை திரள் நிதின்னு தமிழ்ல சொல்றோம். அவ்வளவுதான். அது ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனா வாங்குறத வந்து நாங்கெல்லாம் மக்களுக்கு திரும்ப செலவு பண்றோம். அவங்க அடிச்சு புடுங்குறீங்க. அதுக்கு என்ன பொழுது போகாம பேசு ஏமா? அது பொழுது போகாம நல்லா தின்னுபுட்டு இந்த 10-40 நாள் அது வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பேசுது. அது கூட நான் வாய் அடிக்க முடியுமா? அது ஏதாவது வாயை திறந்தாதுன்னா அசிங்கமா பேசி விட்டுரும். அதனால இப்ப இவங்களுக்கு வந்து அவர் சீமான் வந்து நல்லவரானா நல்லவர், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் ஜெயிக்கணுமானா ஜெயிக்கணும், மக்கள் வாக்களிச்சா ஜெயிக்கணும். மக்கள் வாக்களிக்கலைன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு தான் நீங்க தான் முன்னாடியே போயிடுறீங்க. இலவசம் 1000 ரூபாய் தர்றேன்னா 2000 ரூபாய் தர்றேன். நாங்க ஆட்சிக்கு தருவோம்ல. வாங்கிக்கோங்க, ஏசி வாங்கிக்கோங்க. அப்புறம் பால்ல சத்தியம் வாங்குறது, புள்ளத்தல்ல சத்தியம் வாங்குறது, வயிற்றுல இருக்க புள்ள மேல வயிற்றுல சத்தியம் வாங்குறது. ஏன்னா அந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? நாயே சத்தியம் பண்ண வட்டி அடிப்பேன். என்னத்துக்கு பேசுற? தெருவுல பாக்குறேன்ல, தெருவுலதான் சத்தியம் வாங்குறாங்க, பால்ல சத்தியம் வாங்குறாங்க, புள்ளத்தல்ல சத்தியம். அப்பதான் காசு கொடுப்பேன்றாங்க. உடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? ஏன்னா அவங்க ஏழப்பட்டவங்க வழியக்க வந்து குடுக்குறாங்க, வாங்கி கேட்டுப்பேன். அப்புறம் என்னத்துக்கு அதை பத்தி பேசுற? நீங்க கொடுத்துதான் நாட்டை நாசமாக்கி வச்சிருக்கீங்களா? நாசமா ஆக்கிட்டோம். நான் என்ன கேக்குறேமா, இவ்வளோ பணம் கொடுத்து, அதாவது 8000 2500 ரூபா மாசம் உனக்கு அது தர்றேன் இத்தனை ஆசை வார்த்தையை காட்டி அப்படி ஓட்டு வாங்கி இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இது வரைக்கும் என்ன மக்களே வந்து ஏத்துக்கிறாங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு என்னன்னா யார் வந்தாலும் இப்படிதான் செய்ய போறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு மிரட்டிடுறாங்க, நீ யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும், நான் கண்டுபிடிச்சிருவேன், நாங்கள் எங்கள்கிட்ட மிஷின் வரும், மிஷினை தட்டி பார்ப்பேன், நீ மவளை நீ மட்டும் காசை வாங்கிட்டு ஓட்டு போடல அவ்வளோதாங்கிறாங்க. மக்கள் வந்து நிறைய பேர் விளிம்புநிலையில் இருக்காங்க இல்லையா, அந்த வறுமையில் இருக்காங்க.
இன்னும் கொஞ்சம் அந்த இன்னும் இப்போ நம்மள மாதிரி உள்ளவங்க தெரியும், கண்டுபிடிக்க முடியாது, இதெல்லாம் சும்மா ஒரு மிரட்டுறாங்கன்னு தெரியும். சில பேர் பயப்படுவாங்க உண்மையிலேயே. அப்புறம் அந்த வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருக்கணும், அதுக்காக போடுறது தான் ஓட்டு. பாவப்பட்டு இறக்கப்பட்டு இது உண்டியலில் காசு போடுற மாதிரி தான். மேம் இப்போ நேத்திக்கு பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லயும் கருத்து கணிப்பு, நீங்க வந்து திமுக தான் விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா. ஆனா நேத்து முழுக்க முழுக்க எல்லா சேனல்லயும் வந்து ஒரு எக்ஸிட் போல் வந்து வெளியாகி இருக்கு. அதுல விஜய் அவர்கள் 120 தொகுதி ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. யார் சொன்னது? எக்ஸிட் போல் அந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள்லாம் 120. அப்ப ஆட்சி அமைச்சிடுறாரு, அமைக்கிறாரு. அவர் தான் முதலமைச்சர். லிஸ்டே போட்டாங்க, நீ பாக்கலையா? 30 மந்திரி போட்டாங்க, பட்டியலே வெளியிட்டாங்க. அவர் தான் சீஃப் மினிஸ்டர். 30 அமைச்சர்கள் பட்டியலே வெளியாயிருச்சு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, லிஸ்ட் வந்துருச்சு. இல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷத்துலயே ஆட்சியை பிடிக்க போறாங்க, நீங்க இன்னும் பிடிக்கலையா? அதான் நான் சொல்கிறேன்னம்மா, அவர் நிறைய சம்பாரிச்சு வச்சுருக்காரு, சினிமாவில் அடித்து வச்சுருக்காரு. அங்கே இருக்கிறவங்களும் வந்து கொஞ்சம் டிக்கெட்டெல்லாம் பிளாக்லெல்லாம் விற்று அது நிறையா சம்பாரிச்சிருக்காங்க. நிறையா பணம் கொடுத்து தான் சீட்டு வாங்கியிருக்காங்க. 2 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் பேசி தான் கொடுத்தாங்கன்றாங்க. பார்க்கல, நிறைய பேர் ஆதங்கமாக சொல்லியிருக்காங்க வெளியில். 5 கோடி வரைக்கும் கேட்டாங்க, நான் கொடுக்கல, நான் சீட்டு தரலான்றாங்க. காசு கொடுத்தா வாங்கியிருக்காங்க. கொடுத்த காசை எப்படி எடுப்பாங்க? லஞ்சம் வாங்குவாங்கல்ல, ஊழல் பண்ணுவாங்கல்ல. அப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ளே லஞ்சம் பண்ணுவாங்க, ஊழல் பண்ணுவாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க? 5 கோடி சீட்டு வாங்கினாங்களா, என்ன பண்ணுவாங்க? உண்மையான தகவலே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி 5 கோடி கொடுத்து சீட்டு கொடுக்குறாங்கன்னா அப்போ அதாவது விஜய் அவர்கள் அவருடைய டிரைவரோட பையனுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்திருந்தாரு. ஒரு டிரைவரோட பையனுக்கு வந்து 5 கோடி இருக்குமா? அந்த டிரைவர் அவருடைய திரைப்படத்துல பார்ட்னரா இருக்காரு, அது தெரியுமா உனக்கு? அது தெரியாது. பேரே டிரைவர், டிரைவர் தான், பேர் தான் டிரைவர். அவர் சினிமா எடுக்கிற படத்துல அவர் ஒரு பார்ட்னர். அவர் பேர்ல திரித்து திமுக உண்மைதான். அது 2வது சொத்தெல்லாம் நிறைய சொத்தை பினாமியா அவர் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்துருச்சு. அவருக்கு தான் வரவு செலவு அவர்கிட்ட தான் இருக்கு, எல்லாமே அந்த நிறைய இருக்கு. பார்த்து திருசாட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. சொத்து இப்பதான் ஆஸ்திரேலியால போய் வீடு வாங்க போறாங்க, இடம் ஆஸ்திரேலியா. இல்ல, இந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்க பசங்க தான் சொல்றாங்க, டிவிகே பசங்க தான். எங்க அண்ணன் வந்து ஆஸ்திரேலியா போறாரு, எப்போ 4ஆம் எலெக்ஷன்ல போறாருன்றாங்க. அதுதான் பொய்யான தகவல் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தாரு. ஓ சரி, அப்படியா? அப்பா பொய்யா இருக்கலாம். அப்ப ஆஸ்திரேலியா இடம் வாங்குறது உண்மை, இவர் போறது பொய். இது எல்லாமே பொய். தேவையில்லாம எதிர்கட்சிகள் வந்து அவரை வீழ்த்துறதுக்காக பிளான் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. யாரை வீழ்த்துறது? விஜய் அவர்களை வீழ்த்துறதுக்காக. எதுக்கு அவரை வீழ்த்தணும்? ஏன்னா அப்படியே ஆண்ட பரம்பரை ஏற்கனவே 50 வருஷமா ஆட்சி பண்ணிட்டாரு, ஒரு பெரிய தலைவர். இவரை வந்து வீழ்த்துற போறாங்க. இன்னும் வளரவே இல்லாம இன்னும் ஒரு படிக்கட்டு யாருல அவரு அதான் வந்திருக்காரு, இப்பதான் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவருடைய அசுர வளர்ச்சியை பார்த்து நாம் தமிழர் கட்சி அஞ்சுது அப்படின்னு சொல்றாங்களே. அசுர வளர்ச்சி கிடையாது அது. ஐயே, அசிங்கமான வளர்ச்சி. ஏன் அன்னைய வாய கிளறீங்க நீங்க? ஒண்ணும் இல்ல, தற்கொலைங்க. பேசுற பேச்ச கேட்டா வெக்கமா இருக்கு. என்ன பேசுறாங்க? தமிழ்நாட்டுல வந்து கலாச்சாரம் இவ்வளவு சீரழிவா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கு. உண்மையிலே என்ன, நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் எவ்வளவு அசிங்கமா இருக்கு. அதாவது நம்ம கலாச்சாரம் என்ன, ஒருவனுக்கு ஒருத்தி, அதான் நம்ம கலாச்சாரம். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். கல்யாணம் பண்ணா தாலி கயிறு போட்டுக்கணும், மிஞ்சி போடணும், இங்க பொட்டு வைக்கணும். இதெல்லாம் எதுக்குனாக்கா அப்படி பார்க்க முடியாது. நெத்தி போட்டா பார்த்தா ஒரு ஆண்மகன் நினைப்பான், சரி கல்யாணம் ஆயிடுச்சு. கீழே குடிஞ்சு பார்த்து மிட்டி போட்டிருந்தாக்கா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து பாரம்பரியம், நம்மளோட கலாச்சாரம். அப்புறம் கணவன் வந்து விதவை அந்த காலத்துல வந்து உடன்கட்டை ஏறினாங்க. இப்போ கூட வந்து சில பேர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் கல்யாணம் பண்றதில்ல. நீங்க கிராம சைட்ல 2வது கல்யாணம் பண்ண மாட்டாங்க. கணவனே இறந்துட்டா கூட எவ்வளோ வருஷம் ஆனாலும் குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. இப்போ டவுன்லேயும் மெட்ராஸ்லேயும் அப்படிதான். ஆனா இது எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டா மறுமணம் பண்ணிக்கிறது அப்ப தப்புன்னு சொல்றீங்களா? ஐயா, மறுமணம் பண்றது தப்பு இல்ல, அத பிரம்மாண்டமா பேசக்கூடாது. நான் யார வேணா வச்சுக்குவேன், நான் வந்து அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியாவும் இருப்பேன். இல்ல, அப்ப மறுமணத்தை பத்தி பிரம்மாண்டமா பேசக்கூடாதுன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஏன் வந்து பிரம்மாண்டமா பேசணும்? என்ன பேசுறாரு அவரு? கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவர் கல்யாணம் பண்ண ஒத்த கல்யாணம் தானே பண்ணாரு, ஒத்த கல்யாணம் தானே பண்ணாரு. நான் ஆசைப்பட்டா எவகிட்ட வேணா போகணும் சாட்டை திரும்ப சொல்லல, இல்ல சீமான் சொல்லல.
சீமான் நாங்க யாரும் சொல்லல, நாங்க யாரும் சொல்லல, நாங்க அக்காவும் இருப்போம் தங்கச்சி இருப்போம், நினைச்சா நாங்க பொண்டாட்டியாவும் இருப்போம் அப்படி சொல்லல. ஏன்னு கத்துறா, ஊன்னு கத்துறா. இன்னைக்கு வந்து நான் 9 பேர் ஓட்டு போலன்னா 9 பேர் வெஸ்ட் வச்சு கொண்டு வந்து சொல்லல. நாம் தமிழர் கட்சியில திமுகவை சொல்லல, அண்ணா திமுகவை சொல்லல. சீமான் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்க எனக்கு ஓட்டு போட்டா போடுங்க, போடலையா எனக்கு விஷத்தை கொடுங்க, நான் குடிச்சிட்டு சாகுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓட்டு போடலன்னா ஏமா அது கோவத்துல அவரு தானே சொன்னாரு, குடும்பத்துல எல்லாரும் அவரு தானே சாவறாரு. நான் என் கட்சிக்காரன் கூட சாவடிச்சிருவேன்னு சொல்லல, பொண்டாட்டி பிள்ளை சாவடிச்சிருவேன்னு சொல்லல, ஸ்டாலின் வந்து என் தோத்துட்டாக்கா என் குடும்பத்தை அழிச்சிருவேன்னு சொல்லல, திமுகவுல யாரும் சொல்லல, ஏடிஎம்கள் யாரும் சொல்லல. தாவைக்கெல்லாம் அப்படி சொல்லலையே. பைத்தியக்காரிச்சிங்க புருஷனுக்கு விஷம் வைக்கிறான்றா, பிள்ளைக்கு விஷத்தை வச்சிருவான்றா. என் பிள்ளை செத்து பொழிச்சா போறான். விஜய் வந்துச்சு பார்த்துட்டேன். ஒருத்தி சொல்றா 2 வயசு புள்ள செத்து போச்சு. என்ன விஜய் கிட்டத்துல பார்க்க நான் ஒரு இழப்பு, என் புள்ள செத்து போச்சு ஒரு அசால்ட்டா சொல்றாங்கம்மா. அதெல்லாம் பெண்கள்மா, நாங்க நம்மெல்லாம் பெண்கள். உங்களுக்கு மனசு நோக்குதா இல்லையா? நீங்க கேள்வி கேட்குறீங்க, ரைட்டு. உங்களுக்குன்னு மனசாட்சி இருக்கா, தொட்டு பாருங்க. உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க, அது சரியான கேள்வி. நாம் தமிழர் கட்சியில இதே போல நடக்கலன்னு சொல்றீங்க. கிடையாது. பிரச்சாரத்துக்கு போகும்போது வலுக்கட்டாயமா ஒரு பெண்ணை தூக்குறாங்க, இவர் வந்து அந்த பெண்ணுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அதாவது சீமான் அவர்கள். இந்த அந்த காணொலி வந்துதா இல்லையான்னு பாருங்க. பிரச்சாரத்துல எந்த பொண்ணுன்னா பொதுமக்கள்ல இருக்க ஒரு பெண். சும்மா இருமா, எவனாச்சும் பைத்தியக்கார பிள்ளைங்க எவனாச்சும் கேமரா அப்படியே திருட்டு வேலை பண்ணி போட்டிருப்பானுங்க. ஒரு காலமும் நடந்திருக்காது. இது சீமான் அவர்கள் பண்ணாரா இல்லையான்னு யாரு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு பொது வெளியில. அந்த பொண்ணு வேண்டாம் வேண்டாம் சொல்லுது, ஆனா ஒரு முத்தம் கொடுக்குறாரு. அப்படி வந்து உண்மையா அப்படி இருந்துச்சுன்னா பப்ளிக்ல கொடுத்தா என் கழுத்தை நான் அறுத்துக்கிறேன். இந்த வீடியோ கீழவே, அதாவது நீங்க பேசுறீங்களா, சைட்ல அந்த வீடியோ எடுத்து போடுவாங்க, எடிட்டர் பாருங்க. என்ன ஒரு பொண்ணு அப்படி பிடிச்சி பயப்படாதமான்றாரு, 2 கைய பிடிச்சி பயப்படாதமான்றாரு. பாருங்க, முத்தம் கொடுத்திருப்பாரு பாருங்க. ஐயா குழந்தை மாதிரி, சின்ன பிள்ளை மாதிரி, சின்னோண்டு பிள்ளை பாவாடை சட்டை போட்டு 17 உண்மையிலே கண்ணு தெரியல. ஏன்னா அது அறவேக்காடுங்க, அறவேக்காடுக்கு அப்படிதான் தெரியும். அந்த பாலியல்லே பார்வை வச்சிருக்கிறது காம பார்வையில பார்த்தா எல்லாம் காமமாதாமா தெரியும். நீங்க வந்து இதுவே உதயநிதி அவர்களோ விஜய் அவர்களோ பண்ணா சும்மா விட்டுருப்பீங்களா? நாம் தமிழர் நாங்க பேசுறோம், அவங்க இஷ்டமா அது பண்ணாம இருக்காங்க. இப்போ பண்ணாம தான் இருக்காங்க. யாரு மாதிரி எந்த ஒரு தலைவரும் அந்த மாதிரி பண்ணலையே. சீமான் எத்தனை பேரை வச்சிருந்தாரு, எத்தனை பேரை போய் புள்ள கொடுத்துட்டு வந்தாரு, என்ன பேச்சு பேசி அது செய்திகள்ல வெளியே வந்தது நீங்க யாரு என்ன பண்றீங்க நினைச்சிருக்கீங்க? விஜய் ரொம்ப உத்தமனா? கூட சுத்தல, பொண்டாட்டி பிள்ளைய வீட்டுல விட்டுவிட்டு அம்மா அப்பா பார்க்காம, பொண்டாட்டி பெத்த பிள்ளைய பார்க்கல, பொண்டாட்டிக்கு வக்குல பாக்குறதுக்கு இன்னொரு பொம்பளை கூட போய் கல்யாணத்துக்கு போனார்ல, வெளிநாட்டுக்கு போறாருல, திரிசா கூட போறாருல, அதுக்கு தப்பு இல்லையா? அது சினிமா ஷூட்டிங்க்கு அந்த பொண்ணோட போனாக்க அதுக்கு என்ன பண்றது? அத கூட நடிக்குது அந்த பொண்ணு. அப்ப அந்த மனைவி வந்து கம்ப்ளைண்ட் வந்து சினிமா ஷூட்டிங்கா அத அந்த மாதிரி சொல்லிச்சா? திரிஷா கூட போனாரு, அதனாலதான் நான் டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிச்சா? அது சினிமா ஷூட்டிங்கா உண்மையா? எது அந்த கேஸ் கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் உண்மைதான். இங்க பாருங்க, திரிஷாவு கூட அந்த அம்மா நடிக்குது, அதனால கூட கூட்டி போறாங்க. சரி, அது என்ன உலக மகா அழகியா அந்த பொண்ணு கூட சுத்துறதுக்கு? எவ்வளவு பெரிய ஆளு இவருக்கு, ஆயிரக்கணக்கான பொண்ணு நாங்க அக்காவா பெருசா இருக்கு. அப்புறம் என்ன இது என்ன பெருசா? நான் வரல, அது அவர் பர்சனல் விஷயமா, அது அவர் விஷயம். அது அவர் எங்கன்னா போட்டா அது அரசியல் ரீதியா நாம் தமிழர் கட்சி தாவேக்காவை எதிர்கொள்ளுங்க. அரசியல் ரீதியா அவர் அரசியல் ரீதியா பேசிட்டு இருக்கோம், அரசியல் ரீதியா பேசிட்டு இருக்கோம். இந்த தற்கொலைகளுக்கு புத்தி சொல்றோம், தற்கொலைகள் கதறாங்க. யூடியூப்பை பாருங்க, நேத்துல இருந்து கதறாங்க. ஐயோ பயமா இருக்கு, பெரிய பெரிய ஆளுங்க பயமா இருக்கு. எலெக்ஷன் பைத்தியக்காரங்க பண்ணிக்கோங்கன்னு பயமா இருக்கு. பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க. ஓரளவு வந்து ஒரு எண்ணமே இல்ல, நீங்களா இப்படி ஒரு அச்சத்தை வந்து தூண்டி விடுறீங்க மக்கள் மத்தியில. அப்ப மக்களை வந்து நீங்க தான் எவ்வளோ தற்கொலை முட்டாளுங்க, உங்களையே வேலை செய்யாது தற்கொலைகளுக்குல்ல. எங்க அண்ணன் தோத்துட்டாருன்னா நாங்க தற்கொலை பண்ணிக்குவோம், குடும்பத்தோட தற்கொலை, வீட்டுல எல்லாத்துக்கும் மருந்தை கொடுத்து நானும் குடிச்சிருவேன் அப்படிங்கிறான். ஓ சரி, சந்தோஷம். கட்டாயம் ஆனா சொல்லிட்டு சொல்லுங்க, மாலைகள்லாம் வாங்கிட்டு போனோம்ல. எதுக்கு நீ எதுக்கு மாலை வாங்கிட்டு போற? சும்மா நம்ம கட்சிக்காக சாகுறாங்கல்ல. உங்க கட்சிக்காக இல்ல, தாவேக்காவிற்கு. தாவேக்கா இல்ல, நீ உங்க கட்சின்ற, உங்க கட்சியில யாரும் சாக மாட்டாளுவா, உங்களை சாகடிச்சிருவாளுங்க. அதாவது நாங்க ஏன் சாகுறோமா? மனிதனுக்கு வந்து தோல்வி வெற்றி ரெண்டுமே இருக்குமா. வீரனுக்கு வந்து வெற்றியும் தோல்வி சகஜம்.
ஒரு நாள் தோல்வி மட்டுமே அடைஞ்சிட்டு இருக்காரு. இருக்கட்டும்மா, இருக்கட்டும். நீங்க இல்ல, இவ்வளோ பொங்குறீங்களையா, ஒரு தடவை இவ்வளோ பொங்கு இன்னும் வரவே இல்லை. உங்க நன்னி, கூட உங்க நன்னியே வரட்டும், ஜெயிக்க உங்க நன்னி 4ஆம் தேதி வரட்டும், வந்து வாக்கு சீட்டை எண்ணட்டும், அப்ப பாப்போம். போய் 41 பேரை கரூர்ல சாவடிச்சாருல, அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பிள்ளைக்கு பிறகு விசில் அடிச்சுட்டு கிடக்குல்ல, முந்தா நாள் போய் நாம் தமிழர் கொடியை போட்டு மிதிச்சிருக்காங்க 4 பசங்க, தற்குறி பசங்க. கொடி அது எப்படியாப்பட்ட கொடி? பசங்க மிதிச்சது உண்மைதான், ஆனா தாவேக்காவா அப்படின்றது இது தெரியல இல்லையா? எல்லாம் பைத்தியம், பைத்தியம், அறமெண்டல் பைத்தியம். சொல்றத கேட்கறதும் இல்ல, சொல்றத புரிஞ்சுக்கிறதும் இல்ல, காது கொடுத்தும் கேட்கறது இல்ல. கொய்யால தமிழ்நாட்டுல காரி துப்புறாங்கண்ணா. தமிழ்நாடுனா எப்படியாப்பட்ட ஊர் தெரியுமா? அதுக்குதான் நான் வந்தா குறுக்க தற்கொலை மாதிரியே பேசி வீணாக்கிட்டீங்க. இந்த தமிழ்நாடு வந்து கலாச்சாரம், பண்பாடு, மரியாதை, பெரியவங்கள மாமா, மாமி, அத்தை, நான் எல்லாத்துக்கும் மாமனா இருப்பேன், அண்ணனா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அல்ல அப்படின்னு சொல்றதுல அதுதான் எல்லாரும் கலாச்சாரத்தோட வாழ்ந்த நம்ம இப்போ வந்து இந்த இவங்க விஜயால கேவலம் கட்டுக்கிறது. எல்லா நாட்டையும் பேசுறாங்க. பேசிட்டு இருந்தீங்க. அக்கா இருப்பா, தங்கச்சா இருப்பா, செத்து போயிருவானா நல்லவளா? என் பிள்ளை 9 பேருக்கு விஷம் கொடுத்தவன் நல்லவளா? ஒருத்தர் 2 பேர் சொல்றத வச்சு மொத்தத்தையும் தப்புன்னு எப்படி சொல்ல? மொத்தமே தான் ஆடிக்கிட்டு இருக்கு பின்னாடி, எல்லாம் தான் துண்டு வச்சுக்கிட்டு ஆடுது. பொம்பளை பூரா சாலை அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு அந்த ஒரு பொண்ணு போய் அவன் அவ்வளோ நெரிசல்ல மாட்டி மயக்கடிச்சு வந்து கதற பாருங்கம்மா. நம்ம என்ன சொல்றோம்? கட்சி வரட்டும், வளரட்டும், வாழட்டும். நான் வேணான்னு சொல்ல, ஒரு நெறிப்படுத்த சொல்றேன். நான் வந்து விஜய் மேலே தப்பு சொல்ல மாட்டேன். இவர் வரும்போதே ஒரு மீட்டிங்லாம் போட்டு அவர்கள் அட்வைஸ் எல்லாம் பண்ணி இப்படி தான் இருக்கணும். இப்போ நாம் தமிழர் பார்த்தீங்களா, அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் லாக்கா வச்சிருக்காருமா ஆதவ அர்ஜுன். யார கத்த சொல்லி? ஆமா, இந்த சோடா பாட்டியை விட்டு மொட்டை மல்ல அடி. அதான் இதெல்லாம் பேசுறது வைக்கிறதுக்கு எல்லாம் அது தனியா அதுதான் அப்படிதான் சொல்றாங்க, சொல்லி கொடுத்துதான் அப்படிதான் சொல்றாங்க. இந்த தமிழ் கல்ச்சர்ல எந்த பொண்ணும் நம்ம சொல்ல மாட்டாங்க. என் புருஷனை காட்டுல எனக்கு இவதான் பிடிக்கணும் எல்லாம் சிரிக்க மாட்டா. எந்த பொண்ணு என் புருஷனை காட்டுல எனக்கு விஜய் சொல்ல 20 வருஷமா நான் லவ் பண்றேன். ஏன்னா ஒரு பொம்பளை போய் ஒரு போஸ்டர்ல போய் அப்படியே இறுக்கி அணைச்சு உமா கொடுக்குதானே போய். ஐயோ, அவ்வளவு மாலை கட்ட இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு. ஐயோ அப்பா கடவுளே, இதெல்லாம் வெளிநாட்டுக்காரவங்க பார்த்தா காரி மூஞ்சேத்து சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டுக்காரன் பூரா இந்தியா கல்ச்சரை தான் விரும்புறான். ஆமா, ஏன்னா இந்தியா வந்து இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்றோம் அந்த நாட்டுக்குள்ள, இந்த நாட்டை வாழ்ற நம்மளுக்கே இவ்வளவு அராஜகம் நடக்குது, இவ்வளவு அநாகரிகமா தெரியாது. இவர்கள் எல்லாம் இந்த புளிய மரத்துக்கிட்ட நிப்பாளுகள்ல ராத்திரி நேரங்கள்ல அவளுகளா இருப்பாளுங்க. இருக்கலாம் அவளுகளா தான் இருப்பாங்க. புளிய மரத்து பேயோ, புளிய மரத்து பேய் அதே சொல்லுவாங்க. காட்டேரி முனி இதெல்லாம் புளிய மரத்து நிக்கும்பாங்க. பாத்திருக்கேன். அந்த அதான். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.